நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. அன்னை அவள் நடமாடும் தெய்வம், அறிவூட்டும் தந்தை நல் வழிகாட்டும் தலைவன். பாலூட்டும் அன்னை அவள் நடமாடும் தெய்வம், அறிவூட்டும் தந்தை நல் வழிகாட்டும் தலைவன். துணையாக கொண்டு நீ நடை போடு இன்று, துணையாக கொண்டு நீ நடை போடு. உருவாகும் நல்ல காலம் ஒன்று, உருவாகும் நல்ல காலம் ஒன்று. நல்ல பேரை முடித்து வெளியே செல்லக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு எங்களது வாழ்த்துக்கள். அவர்கள் பெற்றோர்களை நாங்கள் ரொம்ப மிஸ் பண்றோம். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு பெற்றோரை நான் இதுவரையும் பார்த்ததில்லை. எங்களுக்கு ஒரு அறுசுவை உணவு கொடுத்து எங்கள் அனைவரையும் மகிழ்வித்ததற்கு எங்கள் பள்ளியின் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய ஒரே ஒரு உதவி என்ன அப்படின்னா, இனி வரும் இந்த 4 நாட்கள் இவ்வளவு நாள் நம்ம சொன்னதை மாத கணக்கு சொல்லியிருந்தோம். இனி மாதங்கள் கிடையாது. இனி உள்ளது எத்தனை நாட்கள்னா 4 நாட்கள் தான் இருக்கு. அந்த 4 நாட்கள்ல குழந்தைங்களை நீங்க கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. நைட் எல்லாம் கொஞ்ச நேரம் கூட உட்கார்ந்து அவங்களுக்கு படிக்க சொல்லுங்க. காலையில ஒரு 4 மணிக்கெல்லாம் எழுப்பி விடுங்க, படிக்கட்டும். அந்த தேர்வு அன்னைக்கு மட்டும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க அவங்கள. அதுக்கு முன்னாடி எல்லாம் அவங்க வீட்டில் இருக்கிற அன்னைக்கெல்லாம் அவங்க வேற எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸ்க்கும் போகாதபடிக்கு பார்த்து அவங்களுக்கு நீங்க தான் வழி நடத்துங்க. ஏன்னா இங்க அவங்க இருக்கக்கூடியது கொஞ்ச நேரம் தான். வீட்டில் தான் நைட்ல ரொம்ப நேரம் உட்காந்து படிக்கலாம். இன்னும் ஒரு 10 நாளைக்கு தான். அப்புறமேட்டு அவங்க படிக்கணும்னு நினைச்சா கூட இந்த சப்ஜெக்ட் படிக்க முடியாது. அதனால எல்லாருக்கும் மத்திய வணக்கம். அதாவது தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் நிறைய வருஷங்கள் இந்த சர்வீஸ்லயே இன்னைக்கு நடந்ததே எப்படின்னா, டீச்சர்ஸ் மேல அந்த அளவுக்கு அன்பு வச்சு நீங்க பேரண்ட்ஸ் அசைவம் உணவு செஞ்சு கொடுத்து எல்லா மாணவர்களுக்கும் கொடுத்துருக்கியா. இது தமிழ்நாட்டிலேயே இவருக்கு எங்கே கிடைக்கும்? பள்ளியில நீங்க செஞ்சு கொடுத்துருக்கீங்க. தமிழ்நாடுல இவர் இருந்து அபுதாபியிலேயே பண்ணாம கடவுள்கிட்ட வேணும்னு வச்சுங்களேன், செட்டாதான் நமக்கு கஷ்டமே இல்லாமல் இருக்க முடியும். அதுக்கு ஒரே என்ன வாழ்க்கையில நமக்கு எல்லா விதமான கஷ்டங்கள் வரும். மாணவர்களுக்கு இது என்ன, அதாவது 10வது இதோட அவங்க கல்வி முடியல. இதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு கல்வி. இது ஆரம்ப கல்வி தான். இதுல தான் நமக்கு அதாவது கவர்மெண்ட்ல மினிமம் ஒரு டிரைவர் குவாலிஃபிகேஷனே 10வது தான். ஈவன் டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துனாலும் 10வது தான். உங்க மாணவர்களோட அந்த அளவுக்கு தயார் பண்ணி வச்சிருக்கோம். அவங்க 100% அனைவருமே பாஸ் பண்ணிடுவாங்க. நீங்க அவங்களுக்கு எந்த விதமான சொந்தம் கொடுக்காம இருந்தாலே போதும். பெற்றோர் அவங்க பார்த்து படிப்பாங்க. படிக்கிறத நீங்க புக்க வச்சுக்கிட்டே பார்த்தா அப்படியே தூங்கிடுவாங்க. அதை மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கங்க. அப்போ பாருங்க, ரொம்ப படின்னு வச்சிருக்காங்க. கடைசி டைம்ல அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் ஜாஸ்தி ஆயிடும். அப்ப அவங்க என்ன படிச்சதை அப்படியே மறந்து போயிடும். ரொம்ப ஜாலியா அவங்க பசங்க சும்மா அவங்க ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. பரீட்சைக்கு முதல் நாள் நல்லா தூங்க சொன்னாங்க.
அது நைட்டு 12 மணி 1 மணி வரைக்கும் படிச்சுட்டேன்னா அங்கே போய் தூங்கிடணும். பரீட்சைக்கு முதல் நாள் நல்லா தூங்க சொல்லிடுங்க. வேற ஒன்றும் இல்லை. உங்களுக்கு எங்கள் ஆசிரியர் சார்பாக எங்கள் பழைய மாணவர்கள் போன லாஸ்ட் வீக் நடந்தது எப்படி கிராண்ட் ஃபங்க்ஷன் எல்லாருடைய சார்பாகவும் உங்களுக்கு ஒரு மாணவர்கள் டான்ஸ் எவ்வளோ இது பண்ணுறோமோ அதை விட டபுளாகவே டீச்சர்ஸ் எல்லாரும் எல்லாரும் நீங்கள் சொன்னதுக்கு நீங்கள் தான் ரிசல்ட் காட்டணும். நாங்கள் சாப்பாடு செஞ்சதெல்லாம் கிடையாது, மார்க் எடுத்து தான் நாங்கள் எழுதினேன். இத்தனை பேர் எழுதுனாங்க, இவ்வளோ மார்க் ஐயோ போக்குவரத்து ஸ்கூலா இவ்வளோ பயங்கரமாக மார்க் எடுத்துட்டுங்கிற அந்த பெருமையாக இருக்குது. அதெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. எல்லாரும் தெரியும் லோகேஷ் கையில் லோகேஷோட கையில் யோகேஷ் தான் இப்ப hero. எல்லாரோட தெரியும்